The Gospel of Luke chapter 5. இந்த நாள்ல கூட லூக்கா அதிகாரம் லூக்கா புத்தகம் அதிகாரம் 5 திறப்போம். You're going to look at two healings in this இந்த chapter. புத்தகத்துல கூட நம்ம இரண்டு ரீதியான ஒரு சுகத்தின் காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். Amen. Can you read it in Tamil, brother? Yeah. லூக்கா 5 அதிகாரம் வசனம் 12-13. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. Amen. You know, leprosy in those days was a deadly disease. ஆதி காலத்துல குஷ்டரோகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மரணத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வியாதியாக இருந்தது. There was no healing, there was no cure for leprosy. அந்த வியாதிக்கு எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு குணப்படுத்துற காரியங்களும் இல்லாதபடி இருந்ததால். So in those days, whoever was leper, they used to keep them out of the city. ஆதி காலத்துல கூட யாரெல்லாம் குஷ்டரோகம் பெற்றிருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்க எல்லாத்தையும் கிராமத்தை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் அவங்க தங்க வைத்திருப்பாங்க. And if they have to come inside the city for begging or for any other thing, they should cover themselves, and also they will have a kind of a bell. So when they walk, that bell sound will come, so people will not go and touch them. அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், இல்ல உணவு இல்லைன்னா அன்றாட தேவைகளுக்கான காரியங்கள் அவங்க பட்டணத்திற்குள்ள வரணும்னு சொன்னா அவங்க ஒரு வகையான வால்பட்டையை அணிந்திருப்பாங்க. ஏன்னா அந்த வால்பட்டையில் ஒரு விதமான சத்தம், அந்த சத்தம் இருக்கும் பொழுது மக்கள் யாருக்கும் தெரியும் இவர்கள் குஷ்டரோகம் அடைந்திருக்க ஒரு குஷ்டரோகி நோயாளி. So it was a terrible thing for somebody with leprosy in those days. அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா யாரெல்லாம் குஷ்டரோக வியாதியில அகப்பட்டிருக்காங்களோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு உயிர் கொலை வியாதியாக இருந்தது. But Jesus came, and there was hope for this man. ஆனால் தேவன் அவரிடத்தில் வந்தார். அவர் அந்த இடத்துல எந்த நபர்கள் குஷ்டரோகத்தினால் வியாதியும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியில் ஒரு முகாந்திரம் இருந்தது, அவர்களுக்கு சுகம் உண்டு.